வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கத்தை உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது இந்த மார்ச் மாதத்தில் நம்ம நண்பர்களுக்கு வாங்கி அனுப்பக்கூடிய புத்தகங்கள் தான். அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு ஓல்டு புக் ஃப்ரெண்டு ஒருத்தர் விற்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். உண்மையிலே அதெல்லாம் ஓல்டு புக் கிடையாது, அவ்வளோ புது புத்தகங்கள் ஜஸ்ட்டு வாங்கி சூப்பராக அட்டை போட்டு வச்சுருக்காரு. நான் அதையும் காட்டுறேன். ஏன்னா அதுவும் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் தயக்கத்தோடு அந்த புத்தகம் எப்படி இருக்குமோ, கண்டிஷன் எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் யோசிச்சிங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் இங்கே பாருங்கள், இவ்வளோ புத்தகங்கள் இருக்குது. புதுசு பழசு வாங்கி அனுப்புறது எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தமிழ்நாட்டில் 6 மாவட்டத்தில் புத்தக திருவிழா போயிட்டுருக்கு. போன வீடியோவில் கூட 5 மாவட்டம் சொன்னேன், அதில் திருப்பத்தூர் மிஸ் பண்ணிட்டேன். திருப்பத்தூரும் இப்போ போயிட்டுருக்கு. மார்ச் 22லேருந்து மார்ச் 30 வரையும் திருப்பத்தூர் புத்தக திருவிழா போயிட்டுருக்கு. ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பிளேஸ் அங்கே தான் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலூர், கடலூர், தேனி, ராமநாதபுரம், அரியலூர் மாவட்டம், ஸோ 6 மாவட்டங்களில் புத்தக திருவிழா போகுது. அதை குறித்து ஒரு டீட்டெயில் வீடியோ சேனலில் இருக்குது, பாருங்கள். ராமநாதபுரம் மற்றும் கடலூர் புக் ஃபேரோட வீலாகும் நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிட்டு போங்க. குறிப்பாக இந்த தகவலை உங்கள் மாவட்டத்தில் உள்ள நண்பர்களுக்கு கொண்டு போய் சேருங்க. முதல்ல இந்த புது புத்தகங்கள் காமிச்சிடறேன், அப்புறம் பழைய புத்தகங்களோட லிஸ்ட் காமிப்போம். முதல்ல பல்லவர் வரலாறு, மன்னர் மன்னன் எழுதியது. அதே மாதிரி ஆயுத தேசம், மன்னர் மன்னன் அவர்கள் எழுதியது. இது வந்து நண்பர் செல்வம் அப்படிங்கிறவர் கேட்டிருந்தார் திருவண்ணாமலையிலேருந்து. அவருக்காக தான் குறிப்பாக அவர் இந்த புக் மார்க்லாம் வேணும்னாரு. ஏன்னா நம்ம சேனலில் ஏதாவது சொன்னாங்கனால தேடி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்றது. புக் மார்க்லாம் கேட்டிருந்தாரு. ஸோ அதெல்லாமே வச்சு இப்போ ராமநாதபுரம் புக் ஃபேரில் தான் வாங்கினேன். அவருக்காக ஒரு செட். அது போக சிவகாமியின் சபதம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த கலர் காப்பி ஓல்டு புக்கு தான், பட் வந்து இதுக்கு பிறகு கிடைக்காது, விகடன் இந்த மாதிரி ரீப்ரிண்ட் போட்டால் தான் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த புத்தகம் வந்து இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பழசாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கண்டிஷன் மோசமாக இருந்தாலும் அந்த பிக்சர்ஸ் நல்லா இருக்குன்னா, ஒரு புக்குக்கு ஒரு 10 பிக்சர் தான் கலரில் இருக்கும், பட் அது எல்லாமே ரொம்ப கிளாசிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அது 3 செட்டு வாங்கியிருக்கேன். இந்த ஒரு செட்டு, இந்த படம்லாம் பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்கும். நான் கூட சொல்லியிருந்தேன் எனக்குமே கிடைச்ச ஆசை வாங்கணும் அப்படின்னு. எனக்கு ஒரு நண்பர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு, அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இப்போ அதனால இப்போ எனக்கு ஒரு செட்டு, 3 செட்டில் ஒரு செட்டு எனக்கும் வாங்கியிருக்கேன். இது 2ம். இது பார்த்தோன்னா இன்னொரு நண்பர் செங்கல்பட்டுலேருந்து, அவருக்கு ஒரு செட்டு இந்த புத்தகம். அதே போல் ஒரு நண்பர் ஜெர்மனிலேருந்து, அவர் தான் இப்போ எனக்கு ஒரு செட்டு ஆர்டர் சொன்னார். எனக்கு ஒரு, நீங்கள் ஒன்று வாங்கிக்கிங்க, எனக்கு ஒன்று அப்படின்னு. ஸோ ஜெர்மனியில் உள்ள அந்த நண்பர்களுக்காக ஒரு செட்டு சிவகாமியின் சபதம். அவர் இது மட்டும் இல்லாமல் இந்திரா சௌந்தரராஜனுடைய ரங்கராஜ்யமும் கேட்டிருந்தார். ஸோ அது இன்னும் ஒரு 3 புக் சொல்லியிருக்காரு. ஸோ நான் அதுக்கு வந்துட்டு இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த புக்கெலாம் வாங்கலை, ஏன்னா இது கிடைச்சதை ராம்நாத் புக் ஃபேரில் வந்து ஒரு 2 புத்தகங்கள் வாங்கிட்டேன். இன்னும் ஒரு 3 புத்தகங்கள் வாங்கணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வீடியோ பார்த்துக்க நண்பர்கள் ஒரு தகவல் சொல்லுங்கள். இப்போ நண்பர் வந்து ஜெர்மனிக்கு தான் அந்த புத்தகங்களை நான் அனுப்பணும். எந்த கொரியர் சர்வீஸ் நல்லாயிருக்கும், ரேட் ஓரளவு கம்மியாக இருக்கும். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம தேடி பிடிச்சி ஒரு வழியாக அனுப்ப ஆரம்பிச்சாச்சு, முடிஞ்ச வரையும் குறைந்த செலவில் அனுப்புறதுக்கு. பட் வெளிநாடு அனுப்புறதுக்கு எந்த கொரியர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா ஜெர்மனிக்கு இந்த புத்தகங்கள் போகுது. அதே மாதிரி இன்னொரு செட்டு சிவகாமியின் சபதம். ஸோ 3 செட், 3மே சின்ன அந்த பைண்டிங் அட்டையில் வந்து கொஞ்சம் மடங்கி தான் இருக்கும். ஏன்னா அது ஒவ்வொரு ஊராக அவங்க கட்டி கொண்டு வர்றது. மற்றபடி பேஜ் கிளியலை சூப்பராக இருக்குது. இப்போ கடலூர் புக் ஃபேரில் பார்த்தோன்னா ஒரு 3 செட் இருக்குது. ஸோ நம்ம சேனல் வழியாக நானே இது வரையும் 6 செட்டு வந்து நண்பர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டேன். தேவைப்படுறவங்க சொல்லுங்கள், புக்கு வாங்கி அனுப்பி வைக்கிறேன். அடுத்ததா இது ஓல்டு புக்ஸ். இந்த ஓல்டு புக் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டவங்களுக்காக நான் காமிக்கணும் அப்படின்னு இருக்கேன். எனக்கு வந்த புக்கும் இருக்குது, அதை நான் தனி வீடியோவில் போடுறேன். ப்ளஸ் அந்த கடலூர் போயிட்டு வந்த அனுபவம் ரொம்ப சிறப்பான அனுபவம், அதை பற்றி நான் இன்னொரு தனி வீடியோவில் சொல்கிறேன். இது வந்துட்டு வேலூர்லேருந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார். யத்வேஷம் எதிர் வெளியீடோடது, நேமிச்சந்திரா எழுதுனது. நமக்கு வந்துட்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கினது. புக் கண்டிஷன் பார்த்தோன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து அவர் ஓல்டு புக்குன்னு நான் சொன்னேன். அவரை கூட சொன்னார், என்ன ப்ரோ வீடியோவில் ஓல்டு புக்குன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு. ஓல்டு புக்கெலாம் இல்லை, அவர் வந்து வாங்கி இப்போ நான் எப்படி கட்டப்பை வச்சுருக்கேன், அது மாதிரி வாங்கி அப்படியே வச்சுருந்துருக்காரு. ஆனால் மனுஷன் அட்டை போட்டிருக்காரு, பயங்கரமாக எல்லா புக்குக்கும் நீட்டாக அட்டை போட்டிருக்காரு. பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பின் பண்ணுறதை அட்டை போடும்போது கொஞ்சம் இங்கே அழுத்திடும். அடுத்த முறை வந்து யார் இது பண்ணாலுமே இந்த அட்டை போடாமல் பின் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த பின் பண்ணுறதுனால வந்துட்டு கொஞ்சம் அழுத்திருக்கும். மற்றபடி புக்கு சேஃபு சூப்பராக இருக்குது. இது வந்து ஓல்டு புக்குன்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு புது புக்காக இருக்குது. இது முசோலினி கிழக்கு பதிப்பகத்தோடது. இது இந்த கிழக்கு பதிப்பகத்தோட பேப்பர் வந்து எவ்வளோ நம்ம பத்திரப்படுத்தி வச்சிருந்தாலும் கொஞ்சம் பழசு மாதிரி அந்த கொஞ்சம் ஆயிரும், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த புத்தகமும் இருக்குது. அடுத்தது தியானம் ஒரு இந்திய புதையல். இதுவும் புது புத்தகம். இங்கே பாருங்கள், அப்படியே நீட்டாக எதுவுமே இருக்காது, ஒரு மார்க்கிங்கோ பேரோ எதுவுமே இருக்காது. நீட்டாக அட்டை போட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக. ஏன்னா நான் எனக்கு பல்காக வாங்கியிருக்கேன், ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே எனக்கு புக் வாங்கியிருக்கேன். ஏன்னா அவ்வளோ நல்ல ஆஃபரில் தர்றாருன்னு. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சுச்சுவேஷனால் விற்கிறாங்க, இல்லை ஒரு நண்பருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான் விற்கிறாரு.
அவருக்கு ஒரு உதவிகரமாகவும் இருக்கும், அதே நேரம் நமக்கும் நல்ல புத்தகங்கள் கிடைக்குது. நம்மள்ட்ட இந்த கேட்டு விசாரிச்சவங்களாம் சொன்னாங்க ஆண்டோன் செக்காவ் சிறுகதை வேணும் அப்படின்னு. நான் அது உடனே சேல்ஸ் ஆயிடுச்சு. ஆண்டோன் செக்காவ் சிறுகதை வந்து கேட்டு ஒருத்தர் ஃபோட்டோ பார்த்தோன்னா ஒருத்தர் செலக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமே 4 பேர் கேட்டாங்க எப்படி எனக்கு வேணும்னு. இப்போ இதுவும் புது புக்கு, எந்த மார்க்கிங் இருக்காது. அதான் சொல்கிறேன், அவர் வாங்கி அப்படியே கட்டப்பையில் வச்சுருந்துருக்காரு, அட்டை போட்டு வச்சுருந்துருக்காரு, கட்டப்பையிலையோ டப்பாலையோ நீட்டாக வச்சுருந்துருக்காப்புல, அப்படியே கொடுத்தாரு. நல்ல சூப்பர் ஆஃபர். இன்னமும் அவருக்கு நிறையா இருக்குது, இன்னொரு லிஸ்ட்டும் என்கிட்ட இருக்குது, தேவைப்படுறவங்க கேளுங்க. அடுத்து சிவகாமியின் சபதம். இது ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு, எனக்கு கொஞ்சம் பழசாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்கித்தாங்க அப்படின்னு. இதுலேயும் படங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே படங்கள் இருக்குது, நம்ம தேடும்போது தான் கரெக்டாக வராது. இப்போ இதில் ஓரளவு இதில் கலர் பிக்சர்ஸ் கிடையாது, ஓரளவு நமக்கு ஒரு ஆவரேஜான பிக்சர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இவங்க சிவகாமியின் சபதம் இதுலேயும் பிக்சர்ஸ் இருக்குது. இது வந்து நமக்கு என்ன கிளாசிக் பப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1, 2 சேர்ந்த மாதிரி ஒரு பார்ட்டு, 3, 4 சேர்ந்த மாதிரி ஒரு பார்ட்டு. இதுவும் நல்ல புக்கு கண்டிஷன், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த இடத்துலையே நமக்கு தெரியும், அழுக்கு இல்லாமல் நீட்டாக இருக்கிறதுலே தெரியும். இது ஒரு நண்பருக்கு போகுது. அடுத்ததாக இன்னொரு நண்பர் சாண்டிலியனோட ஜலமோகினி, கங்கை எங்கே போகிறாள், அதே மாதிரி டான் ப்ரௌனோட தேவதைகளும் சாத்தான்களும். ஸோ இவங்க ரொம்ப கொஞ்சம் கேட்டுக்கிருந்தாங்க, புக்கு கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குது, புதுசாக இருக்குமா அப்படின்னு. அப்படியே பயங்கர ஃப்ரெஷ் தான் புக் எல்லாமே. ஸோ அதான் சொன்னேன், முதல்ல அட்டை போட்டு நீட்டாக, இந்த அட்டை கூட கலர் மாறல, அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காரு. சாண்டிலியன் புக்கு மட்டும் கொஞ்சம் ஒன் டைம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்குது, மித்தபடி அதுவும் ஃப்ரெஷ் புக்கு தான், எதுவுமே நீட்டாக இருக்குது. அதோட இந்த எதிர்வெளியோட புத்தகம் டான் ப்ரௌனோடது இன்னும் 3 இருக்குது அவர்கிட்ட. டான் ப்ரௌனோட புத்தகங்கள் ஏஞ்சல்ஸ் அண்ட் டிமார்ட்ஸ் தான் இப்போ வாங்கியிருக்காங்க. இது போக இன்னும் 2, 3 டைட்டில் மறந்துட்டேன், நீங்கள் கேளுங்க தேவைப்படுறவங்க. இவங்க அவ்வளோ புதுசாக இருக்குது எதிர்வெளியிலேருந்து. இதெல்லாம் வந்து முழு தொகையே கொடுத்து வாங்கலாம், அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான புத்தகம் தான், எதுவுமே இருக்காது. அட்டை போட்டு அப்படியே பத்திரமா எப்படி வச்சுருந்தாலும் தெரில. அதுபோக அடுத்தது ஒரு நண்பருக்காக அதிசயங்கள் நிகழ்த்தும் அதிகாலை. செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கள் இதுவரையும் அவ்வளோவா யாரும் கேட்கல. செல்ஃப் ஹெல்ப் புக்கும் ஒரு 30-40 இருக்குது. தேவைப்படுற நண்பர்கள் சீக்கிரமே புக் பண்ணிங்க. பட் செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கள் எல்லாமே அந்த மஞ்சூல் பப்ளிகேஷன் சொல்லுவாங்க, இவங்களுடைய புக்ஸ் எல்லாமே லைட் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். பட் சீக்கிரமே கொஞ்சம் அந்த மஞ்சள் எல்லோ ஷேட் அடிச்சிடும். புதுசு வாங்கும்போதே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். ரீசேல் பண்ணும்போது அந்த கலர் கொஞ்சம் மாறிடும். இது நம்ம எவ்வளோ பாதுகாத்து வச்சாலும், ஏன்னா நானே 2-3 புத்தகங்கள் ஃபுல் கவர் பண்ணிலாம் பேக் பண்ணி பார்த்துருக்கேன். கிழக்கு பதிப்பகம் பேப்பரும் சில நேரம் அப்படி ஆயிரும். இந்த மஞ்சூல் பப்ளிகேஷன்ஸோட பேப்பரும் இந்த மாதிரி கொஞ்சம் ஆயிரும். அது நம்ம காப்பாற்ற முடியாது. பட் அதுக்கு ஏதாவது பெஸ்ட் மெத்தட் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இப்போதைக்கு இது நிறைய நண்பர்களுக்கு இப்போ வீடியோ பார்த்து முடிக்கிற நேரத்தில் நிறைய நண்பர்களுக்கு நான் பார்சல் பண்ணி அனுப்ப ஆரம்பிச்சிருப்பேன். இன்னும் புத்தகங்கள் தேவைப்படுறவங்க சொல்லுங்கள். புது புத்தகங்களும் புக் ஃபேர்லேருந்து வாங்கி அனுப்புறேன்னா அனுப்பலாம். அதே போல் அந்த நண்பர் நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு கண்டிஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் ஏன் வீடியோஸும் காட்டுறேன், ஏன்னா நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே ஆஃபர் கிடைக்குதுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். பிரமாதமாக இருக்குது புக்கு. தேவைப்படும் நண்பர்கள் சொல்லுங்கள். புத்தக திருவிழாக்கும் அவசியம் போங்க. இந்த மாதிரி புக்கு வாங்கி அனுப்பிடுறோம் அப்படிங்கிறக்காக புத்தக திருவிழாக்கெல்லாம் போகாமல் இருக்காதீங்க. போய் அவசியம் சுற்றி பாருங்கள், கொஞ்சம் புத்தகங்கள் வாங்குங்க. அதே மாதிரி புத்தகங்கள் குறித்தும் புத்தக திருவிழாக்கள் குறித்தும் நிறைய அப்டேட்டுகள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்க. தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.